ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இலங்கையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட 70% வீடுகளுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 1,15,757 வீடுகளுக்கு இதுவரை பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் எஸ். ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிறு தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு இழப்பீடு விநியோகம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 63 சிறு தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு 12.6 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகங்களை மீட்டெடுப்பதற்கு மீண்டும் நிறுவுவதற்கும் நோக்கமாக கொண்டு இழப்பீட்டு திட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் முதல் பெண்மணி ஷிரந்தி ராஜபக்ஷ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகிய இருவரையும் எதிர்வரும் 3ஆம் தேதி அரசாங்கத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு அழைக்கப்பட்டுள்ளனர். சிரலிய சவிய திட்டம் தொடர்பான விசாரணை தொடர்பாக ஷிரந்தி ராஜபக்ஷ விசாரிக்கப்பட உள்ளார். முந்தைய அறிவிப்பின்படி அவர் முன்னிலையாக தவறியதால் அவர் கோரியபடி இந்த புதிய திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அன்று காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு துறையின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு நாமல் ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 71 பேர் இன்னமும் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர், உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் வழக்கறிஞர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். கொலை, மிரட்டி பணம் பறித்தல், போதைப்பொருள் கடத்தல், கொள்ளை மற்றும் கடுமையான தீங்கு உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 95 திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் இன்டர்போல் ஊடக சிவப்பு அறிவிப்புகளை பிறப்பித்துள்ளது. சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட 95 திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர்களில் 10 பேர் 2024 கைது செய்யப்பட்டனர். பின்னர் 2025 11 பேர் இன்டர்போல் மற்றும் சம்பந்தப்பட்ட நாடுகளின் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த ஆண்டு கடந்த சில நாட்களில் மேலும் 3 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர்களுக்கு எதிராக தற்போது சட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் குற்றங்களை செய்த வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற சமீப காலமாக தங்கள் கூட்டாளிகள் மூலம் கொலைகள், மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை தொடர்ந்து செய்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருந்தார். இன்னும் காவலில் எடுக்கப்படாத மீதமுள்ள சிவப்பு அறிவிப்பு சந்தேக நபர்களை கைது செய்ய இன்டர்போல் மூலம் தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 1996 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்ட சிறையில் வாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி ஜாழ் சிவகுரு ஆதீனத்தில் நீதிக்கான சாட்சி என்ற நூதன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம். கோமகன் தலைமையில் நேற்று இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. இதே போன்று ஒரு நாளில் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் அரசியல் கைதியின் 31வது ஆண்டை நினைவு கூறும் முகமாக இந்த நூதன போராட்டம் செயற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது அவர்களது சிறைவாச ஆண்டுகளை வெளிப்படுத்தும் வகையில் காட்சி சித்தரிக்கப்பட்டு அவர்களது வாழ்க்கை மெழுகுவர்த்தி போல் தேய்வடைந்து செய்கின்றது என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் அரசியல் கைதிகளின் உறவுகள் வேலன் சுவாமிகள், அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம், காணாமல் ஆக்கப்பட்டவரது சங்கத்தின் சட்டத்தரணிகள், சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள், தமிழ் தேசியவாதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கை டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நிலையில் புனரமைப்பு பணிகளுக்காக மற்றொரு தொகுதி பெய்லி பாலங்களை இலங்கைக்கு இந்தியா நேற்று அனுப்பியுள்ளது. டிட்வா புயலால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தினால் இலங்கையின் பல பகுதிகளில் போக்குவரத்து பாலங்கள் சேதமடைந்தன. துண்டிக்கப்பட்ட போக்குவரத்தை விரைவாக சீரமைக்க இந்த பாலங்கள் உதவும். இது குறித்து இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது: இந்தியா டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் புனரமைப்பு பணிகளுக்காக 10 பெய்லி பாலங்களை இலங்கைக்கு அனுப்பியது. இவை எளிதில் எடுத்து கூடியவை மற்றும் விரிவாக கட்டமைக்கக்கூடிய தற்காலிக இரும்பு பாலங்கள் ஆகும். அவசர கால மீட்பு பணிகளுக்கு இவை மிகவும் உகந்தவை. அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்திய கடற்படை கப்பலான INS ஜலஸ் மூலம் இந்த தளவாடங்கள் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டன. அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்திய கடற்படை கப்பலான INS ஜலஸ்வா மூலம் இந்த தளவாடங்கள் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போக்குவரத்து தொடர்பை மீட்டெடுக்க இந்த பாலங்கள் பயன்படுத்தப்படும்.
சிவில் பாதுகாப்பு படை வீரர்களை வெளி மாவட்டங்களுக்கு இடம் செய்வதை தடுத்து அவர்களின் மனைவியர் கந்தலாயில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் கந்தலாய் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த மாதம் கந்தலாயில் கடமையாற்றிய சில பாதுகாப்பு படை வீரர்கள் கொழும்பு மற்றும் பல வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த தீர்மானத்தினால் தமது குடும்ப வாழ்வாதாரமும் பிள்ளைகளின் கல்வியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து 80க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து மேற்கொண்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் முன்வைத்த முக்கிய கருத்துக்கள்: ஊர்காவல் படை என்பது அந்தந்த ஊர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அதனை விடுத்து வீரர்களை வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புவது படையின் நோக்கத்திற்காக முரணானது. போர்க்காலங்களில் இக்கட்டான சூழல்களிலும் தத்தமது ஊர்களுக்கு பாடுபட்டவர்களை இப்போது தூர இடங்களுக்கு மாற்றுவது நீதியற்றது. வெளி மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்றங்களை உடனடியாக ரத்து செய்து வீரர்களை மீண்டும் திருகோணமலை மாவட்டத்துக்குள்ளே பணியமர்த்த வேண்டும். கந்தலாய் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் போராட்டத்தை ஆரம்பித்த பெண்கள் பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று 87ஆம் கட்டை சிவில் பாதுகாப்பு படை தலைமையகத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடை முன்வைத்திருந்தனர். இந்த போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாத வண்ணம் கந்தலாய் போலீசார் பலத்த பாதுகாப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பல முறை மழை பெய்யக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான கனமழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்கு, சப்ரமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையிலான கடலில் நேற்று பிற்பகல் ஒரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் 3:49 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கடற்பகுதியில் இது ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அருகில் உள்ள நிலப்பரப்பில் வசிக்கும் மக்களுக்கு இந்த அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் ரத்தினக்கல் விற்பனை பாரிய மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். 29 வயதான சந்தேக நபர் கொள்ளிப்பேட்டை பகுதியில் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 ரத்தின கற்கள் பெற்று அதன் மதிப்புக்கு சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள காசோலையை வழங்கி பணத்தை மோசடி செய்துள்ளார். மோசடி மற்றும் நம்பிக்கை மீறல் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்த குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது.